எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய மர செடி கொடிகள் எல்லாத்துக்குமே ஒரு உருக்கமான கதை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் மரம் தாங்க. மூங்கில் மரம் தான் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் பூ பூக்குமா, அதுவும் 60 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் வாழ்நாளை முடிச்சுக்குமா. அதில் கொத்து கொத்தாக காய்க்கிற பூக்கள்லேருந்து கீழே விழக்கூடிய விதைகளில் மறுஜென்மம் எடுக்குமா. இயற்கையுடைய அதிசயத்தை பார்த்தீங்களா? விஸ்னய சமூகத்தின் தியாகம். மரங்கள் மேலே உயிரே வச்சுருந்த ஒரு தரப்பு மக்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜோத்பூர் ராஜஸ்தானை சேர்ந்த கெஜார்லின்ற ஒரு கிராமத்தில் உள்ள விஸ்னய சமூக மக்கள். பாலைவன சூட்டில் இருந்து அவங்கள காப்பாற்றினதே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் தாங்க. காடுகள்னு சொல்கிறத விட அது அவங்களுடைய உயிர்கள்னே சொல்லலாம். மன்னருடைய வீரர்கள் சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்காக அங்கே உள்ள மரங்களை வெட்ட வரும்போது அமிர்த தேவின்றவங்க மரங்களை வெட்ட விடாமல் எங்கள் தலைகளை கூட வெட்டிங்க, இந்த பசுமையான மரங்களை வெட்டாதீங்க அப்படின்னு ஒரு மரத்தை போய் கட்டிப்பிடிக்க 363 பேரும் அதே போல் மரங்களை கட்டிப்பிடிக்க அவங்களோடு சேர்த்து மரத்தையும் வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை விட இயற்கையின் மீது அளவற்ற அன்பை நிரூபிக்க இதை விட பெரிய சான்றே கிடையாதுங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சாலுமரதா திம்மக்கா. சாலுமரதா அப்படின்னு சொன்னால் கன்னடத்தில் மரம் நிறைந்த வரிசைன்னு அர்த்தம். திம்மக்காவும் அவங்க கணவர் சிக்கையாவும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஊர் பேச்சுற பேச்சுக்கு அவங்க மன உளைச்சலே ஆகிட்டாங்க. ஒரு கட்டங்களுக்கு அப்புறம் தற்கொலை முடிவுக்கே போயிட்டாங்களாம். அப்போது சிக்கையா ஒரு நல்ல யோசனை சொல்கிறாரு. குழந்தை இல்லைன்னு நம்ம ஏன் வருத்தப்படணும், ஏன் மரங்கள் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மரம் நட ஆரம்பிக்கிறாங்க. 40 வருஷமாக கர்நாடகாவில் உள்ள குளிகள் கிராமத்தில் இருந்து கூடூர் போகிற சாலையில் 385 ஆலமரங்கள் இதுவரையும் நட்டு வளர்த்து வந்திருக்காங்க. கோடை காலத்தில் தண்ணி பஞ்சம் வந்தபோது கூட பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் தண்ணிகளை எடுத்துகிட்டு வந்து ஊற்றி மாடுகள் மேய விடாமல் பிள்ளைங்களாகவே அவங்க வளர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8000க்கும் மேலே மரங்களை நட்டு பிள்ளைங்களாகவே வளர்த்துருக்காங்க. இத்தனை மரங்களுக்கும் தாயாகவே வாழ்ந்து வந்திருக்காங்க திம்மக்கா. 2019 மரங்களின் தாயின அழைக்கப்படக்கூடிய இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 14 நவம்பர் 2025 காலமாக வராங்க. இவங்க காலமாகும் போது 114 வயசு. இதனால தாங்க இவங்க மரங்களின் தாயின்னு அழைக்கப்படுறாங்க. ஒரு தனி மனிதனுடைய சாதனையை பார்க்க போகிறோம். அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஜாதவ் பயாங்க். இவர் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில் மண்ணரிப்பு ஏற்படுறதுனால அதை தடுக்கணும்ன்ட்டு இவர் முயற்சி செய்கிறாரு. யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக 40 வருஷம் ஆண்டு காலத்தை இவர் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. தினமும் ஒரு மரக்கன்றுன்னு இவர் நட ஆரம்பித்தார். 550 ஹெக்டர் பரப்பளவில் ஒரு காடு உருவாகுது. அதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மேலாய் காடு. அங்கே பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம், புலி, சிங்கம் இது போன்ற வன உயிரினங்கள்லாம் இன்றைக்கி நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதவ் பயாங்க் என்ற ஒரு தனி மனிதனுடைய சாதனை தான். நிறைய நாடுகளில் நிறைய மாநிலங்களில் சுத்தமான காற்று இல்லாமல் சுத்தமான தண்ணி இல்லாமல் இன்றைக்கி வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதை நீங்கள் தகவலாக எடுத்துக்காமல் ஒரு விழிப்புணர்வோடு அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரியும் நடிகர் விவேக் சார் சொன்ன மாதிரியும் விதைகள் விதைப்போம், மரங்கள் நடுவோம், இயற்கையை பாதுகாப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.